இந்த உலகத்துல பணம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை சார். பணம் தான் இந்த உலகத்துல முக்கியம். பணம் உள்ள மனிதனை தான் இந்த சமூகம் மதிக்கிறது. இல்லை என்றால் அந்த மனிதனை இந்த சமூகம் மதிப்பதே இல்லை. சாமி கும்பிட போகும்போது நம்ம கும்பிடுற சாமி எங்க இருக்கு? கோயில்ல கருவறைக்குள்ள இருக்கா? கருவறையில கடைசியில இருக்கு. ஆனா அந்த சாமிக்கு காசு போடுற உண்டியல் தான் முன்னாடி இருக்கு. ஏன் உண்டியல காணிக்கையை போட்டோட அப்பதான் உன்னை கண் திறந்து பார்ப்போம்னு அந்த சாமிக்கே தெரியுது. அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்டா எல்லாரும் 10 ரூபா தானே பிச்சை கேட்பாங்க, நீ ஏன்டா 11 ரூபா கேட்கறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, சார் 1 ரூபா ஜிஎஸ்டி சார், 1 ரூபா ஜிஎஸ்டி சார் சொன்னான். ஏன்னா ஜிஎஸ்டி சேர்த்து நம்மள்ட்ட பிச்சை எடுக்கிறான். ஆலையாலும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் குறைந்து விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உண்மைதான், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு பாடினானே. பொம்பளை பிள்ளைகிட்ட காசு கொடுத்தோம்னா செலவு போக மிச்ச காசை பொம்பளை பிள்ளை வீட்டில் கொண்டு அப்பாட்ட கொடுக்கும். ஆனா ஆம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க, அந்த காசு திருப்பி வரவே வராது. மொத்த காசு அவனே எடுத்துட்டு போயிடுவான். மனச்சுமையை குறைப்பது பணச்சுவையா இல்ல நகைச்சுவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்துக்கிறாங்க. அதுல பணச்சுமை இல்லாம யாருடைய மனச்சுமையும் குறைக்கவே முடியாது. இந்த உலகத்துல பணம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை சார். பணம் தான் இந்த உலகத்துல முக்கியம். பணம் உள்ள மனிதனை தான் இந்த சமூகம் மதிக்கிறது. இல்லை என்றால் அந்த மனிதனை இந்த சமூகம் மதிப்பதே இல்லை சார். கோயிலுக்கு போனா கூட பணம் வேணும் சார். கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிட தானே சார் போறோம். அப்படி சாமி கும்பிட போகும்போது நம்ம கும்பிடுற சாமி எங்க இருக்கு? கோயில்ல கருவறைக்குள்ள இருக்கா? கருவறையில கடைசியில இருக்கு. ஆனா அந்த சாமிக்கு காசு போடுற உண்டியல் தான் முன்னாடி இருக்கு. அப்ப அந்த சாமிக்கே தெரியுது பாருங்க, என் உண்டியல காணிக்கையை போட்டோட அப்பதான் உன்னை கண் திறந்து பார்ப்போம்னு அந்த சாமிக்கே தெரியுது. அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா அப்படின்னு சொன்னார். நடுவர்கள் இது கோயில் உள்ளார போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தோம்னா கோயில் வாசல்ல 4 பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான். அவன் நம்மளை பார்த்து ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்பான். அவன் தட்டுல 10 ரூபா காசை போட்டாதான் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவான். 10 ரூபாயில போய் வாங்க மாட்டேங்கிறாங்க சார். ஏன் சார்? 10 ரூபா போட்டு அவன் எனக்கு சேர்த்து 10 ரூபா, நீங்க நல்லா டீ சாப்பிட்டு வாங்க சார். ரொம்ப தான் இருக்கு. ஏன்னா அப்படி 10 ரூபா போட்டாதான் நம்மளை வாழ்த்துறான். அதுல எங்க ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் 11 ரூபா கொடுங்க சார், 11 ரூபா கொடுங்க சார், 11 ரூபா கொடுங்க சார்னு கேட்டான். ஏன்டா எல்லாரும் 10 ரூபா தானே பிச்சை கேட்பாங்க, நீ ஏன்டா 11 ரூபா கேட்கறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, சார் 1 ரூபா ஜிஎஸ்டி சார், 1 ரூபா ஜிஎஸ்டி சார் சொன்னான். ஏன்னா ஜிஎஸ்டி சேர்த்து நம்மள்ட்ட பிச்சை எடுக்கிறான். ஏன்னா இன்னைக்கு காலனிக்கு அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அவன் தட்டுல 10 ரூபா போட்டான் சார், மனுஷனே வாழ்த்துறான்னா இன்னைக்கு பணத்தினாலதான் நீங்க மனுஷனே வாழ்த்துறான், இல்லைன்னா வாழ்த்த மாட்டான். அதுதான் ஒரு பாட்டுல சொன்னா, ஆலையாலும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் குறைந்து விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உண்மைதான், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு பாடினானே. நடுவர்களே, பெத்த பிள்ளைய கடைக்கு போக சொன்னா கூட அவன் 10 ரூபா லஞ்சம் கேட்கறான் சார். அந்த பெத்த பிள்ளைக்கு 10 ரூபா காசு கொடுத்தா தான் கடைக்கே போறேங்கிறான், இல்லைன்னா நான் போக முடியாது, நீனே போய்க்க அப்படிங்கிறான். அப்படி இருக்குது இன்னைக்கு உலகம். அதுவும் பொம்பளை பிள்ளைகிட்ட காசு கொடுத்தோம்னா செலவு போக மிச்ச காசை பொம்பளை பிள்ளை வீட்டில் கொண்டு அப்பாட்ட கொடுக்கும். ஆனா ஆம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க, அந்த காசு திருப்பி வரவே வராது. மொத்த காசு அவனே எடுத்துட்டு போயிடுவான். அதான் ஒரு கவிஞர் சொன்னாரு, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று நான் முத்துக்குமார் எழுதினார். இதை நான் என்ன சொல்றேன்னா, மகன்களை பெற்ற அப்பாக்கள் தான் தெரியும் கடைக்கு கொடுத்து விட்ட காசு திருப்பி வராது என்று அப்படின்னு நான் எழுது. நடுவர்களை இப்படி எங்க பார்த்தாலும் காசு காசு பணம் பணம் தான் இந்த உலகமே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பணத்தை பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரும் நகைச்சுவை நம்புறதுல நகைச்சுவை கேட்கறது இல்லை. காசு இல்லைன்னா இன்னைக்கு காதலே வரமாட்டேங்குது. சென்னையில ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீஸ் எப்படி சார் போகணும், ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு இருக்கேன் அவன். பாத்தீங்களா, இதெல்லாம் யூனிக் காமெடிஸ். காசு இல்லைன்னா காதலே வரமாட்டேங்குது சார். நான் ஒரு டீச்சரை காதலிச்சேன். அந்த டீச்சரை காதலிக்கும் போது டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன். அப்படியா? ஆமா. நீ சரியான ஆளா தான் இருந்திருக்க. உன்னைய நான் ரொம்ப அசால்ட்டா இடம் போட்டுட்டேன். அந்த டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்து பாருங்க, அந்த டீச்சர் வாங்கி பார்த்து படிச்சு பார்த்துட்டு 3 தப்பு இருக்குன்னு ஃபெயில்றான்னு சொல்லி திருத்தி கையில கொடுத்துருச்சு. யான்னு கேட்டான், பணத்துக்கு நீ 3 சொல்லி போடணும், நீ 2 சொல்லி நானா போட்டிருக்க, அதனால நீ ஃபெயில்றா அப்படின்னு சொல்லிச்சு. சரி இனிமேலுக்கு நான் 3 சொல்லி நானா போடுறேன், என்னை ஏத்துக்கன்னு சொன்னேன். அப்ப அந்த டீச்சர் மறுபடியும் சொல்லிச்சு, 500 ரூபா ஜிபே இருந்தா பண்ணு சொன்னிச்சு. என்கிட்ட ஜிபேயே இல்லைன்னு சொன்னேன். ஜிபோ அப்படின்னு சொல்லிருச்சு. ஏன்னா காசு இருந்தா தான் இன்னைக்கு காதலே வருது. ஏன்னா அப்படியாப்பட்ட காலத்துல இன்னைக்கு எங்கெங்க நகைச்சுவை இருக்குது. காசு இல்லைங்க காதல் இல்ல. காசு இருந்தா தான் கட்டின மனைவியே மதிக்கா. காசு இல்லைன்னா கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டான் சார். பொங்கலுக்கு கரும்பு வாங்கிட்டு வர சொன்னா சார்,
நான் போய் ரேஷன் கடையில் ஒரு கரும்பு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதை பார்த்துட்டு என் மனைவி சொல்றா, ஒரு கரும்பு வாங்கிட்டு வந்திருக்கா, நீ என்ன பெரிய பட்டினத்தார் நினைப்பா அப்படின்னு கேட்குறேன் என்னை பார்த்து. ஆமா நான் பட்டினத்தார் தான், அதெல்லாம் பட்டினத்தார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன். பொங்கலுக்கு மண்பானையில் வச்சா பொங்காதா சார்? உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குதா சார் எல்லாமே? கேட்டிருந்தா அப்படி உட்காந்துருக்கீங்களா விரக்தியில்? கேட்கல ஓல அப்படின்னு கேட்டனால ஒரு விரக்தியில் கேட்டனால சார் அப்படி சோகமாயிட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா தெரியுது. அதில் ஒரு பாட்டு பாடினாரு, பணம் பந்தியிலே. கொஞ்சம் குரல் முன்ன பின்ன இருக்கும் சார். அதுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு சீரியலையும் நேரடியாக வந்து நிறுத்த முடியுமா? கொஞ்சம் பார்த்துக்குங்க.